strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் WPL 2025 ஓட மேட்ச் 4 ஓட ரிவ்யூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வாசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2024 ஃபைனல்ஸ்ல இந்த ரெண்டு டீமும் தான் மோதினாங்க. ஸோ இந்த மேட்ச் மேல நிறைய ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்துச்சு. ரெண்டு ஹெவி வெயிட் டீம் மோதுறாங்க. பட் இந்த மேட்ச்ல RCB உமன்ஸ் தாராளமா 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் வின்ஸ் வேற. இந்த ஒரு பர்டிகுலர் WPL 2025 டோர்னமெண்ட்டை சும்மா தாறுமாற ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க RCB. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் will be so disappointed. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பால் த்ரில்லர்ல வின் பண்ணாங்க. டெஃபினட்டா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க, மோட்டிவேட்டடா இருந்திருப்பாங்க இந்த மேட்ச் வரதுக்கு முன்னாடி. பட் இந்த மேட்ச்ல ரொம்ப பூரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் RCB லிட்டரலி டாமினேட் பண்ணிட்டாங்க டெல்லியை இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ லெட் அஸ் கிவ் கிரெடிட் டு RCB உமன்ஸ். ஸ்மிருதி மந்தனாவோட கேப்டன்ஷிப்பும் நல்லா இருந்தது, அவங்க போலிங் ரொட்டேஷனும் நல்லா இருந்தது, பிளஸ் அவங்களோட பேட்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருந்துச்சு. சோ இப்போ மேட்சுக்குள்ள போகும். மனதர் இம்பார்ட்டன்ட் டாஸ் வின் பண்ணாங்க ஸ்மிருதி மந்தனா. டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. ஏன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய மந்த்ரா இந்த வதோதரா விக்கெட்ல. ஏன்னா இது நல்ல பேட்டிங் விக்கெட். போக போக இன்னுமே நல்லா பேட்டுக்கு பால் வரும். அதுக்கு ரீசன் என்னன்னா டியூ ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு, ஓகேங்களா. பட் ஸ்டில் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா பேட்டிங் ஆடிடலாம். ஏன்னா ஜஸ்ட் 141 தான் அடிச்சாங்க. 141 ஆல் அவுட். டெஃபினெட்லி டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கை, ஷஃபாலி வர்மானா ஒரு செம்ம டேலண்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 41 ஆஃப் ஜஸ்ட் 17-18 பால்ஸ்ல அடிச்சிருப்பாங்க. இன்னுமே கொஞ்சம் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமான ஒரு மொமெண்டம் டெல்லி கிடைச்சிருக்கும். தப்பான டைம்ல அவுட் ஆனாங்க. பட் அதுலயாவது பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாங்க. இந்த மேட்ச்ல ரேணுகா சிங் ஆப்வியஸ்லி நியூ பால்ல பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாங்க. அவங்களோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தா பால் உள்ள வரும், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தா பால் வெளியில போகும். அதுதான் உங்களோட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். பட் அதை கொஞ்சமாவது ஒரு 2-3 பால் பார்த்து ஆடி இருக்கணும் ஷஃபாலி வர்மா. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே நான் தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லி கேட்ச் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்அக்செப்டபிள் தான் நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் ஒரு ஓவர் டைம் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஷஃபாலி வர்மானா ரொம்ப கீ பிளேயர் இந்த ஒரு பர்டிகுலர் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல. ஸோ ஷார்ட் செலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா வந்து அமைஞ்சது. ரேணுகா செமையா போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அண்ட் கேப்டன் மெக் லேனிங். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருந்தது. லிட்டரலி டாமினேட் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இந்த மேட்ச்ல ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரோட்ரிக்ஸும் லேண்டிங்கும் சேர்ந்து அடிச்ச அந்த 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் தான். அதை தவிர்த்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணலாம் தான் சொல்ல முடியும். அண்ட் நல்லா விளையாடிட்டு இருந்த ரோட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டெம்பிங் ஆகி, இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல டெல்லி வந்து தோத்துருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேட்டர்ஸ்னால தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்ல இருந்து நீங்க சொல்லலாம். ஷஃபாலி வர்மாவோட ஷார்ட் செலெக்ஷன் இப்ப பாருங்க, தேவையில்லாத ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் பாடி ஸ்டெம்பிங் ஆயிட்டு போனாங்க. ரோட்ரிக்ஸ் அவ்வளவு சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க, வீலியே பயங்கரமா விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அவுட் ஆனோடனே நெக்ஸ்ட் ஓவர்ல மெக் லேனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல் ஆடுறன்னு சொல்லி டாப் பேஜ் அந்த பாலாவது அட்லீஸ்ட் அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு கிம் கார்த் டெலிவரியில. சரி, அது கூட மன்னிச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் சதர்லாண்ட் வந்தாங்க, பாசிட்டிவா விளையாடினாங்க, ஒரு 6 எல்லாம் அடிச்சாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைச்சா அவங்களும் கவர்ஸ்ல தூக்கி கேட்ச கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஜெஸ் ஜானன்சன் வந்தாங்க. வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மிட் விக்கெட் ஷார்ட் மிட் விக்கெட்ல இருக்கிறதே ஒரே ஒரு பர்சன் தான், ஸ்ட்ரைட்டா அக்ராஸ் த பேட் ஆடி அவங்க கிட்ட கேட்ச் தராங்க. அண்ட் அதுக்கப்புறம் மரிசான் கேப் ரொம்ப குரூஷியலான ஒரு பிளேயரு, ஓகேங்களா. 5 விக்கெட் போயிடுச்சு, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. நின்று 20 ஓவர் ஆடும், ஒரு 160 தேத்தி எடுத்துட்டு வருவோம்னு பார்க்காம அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி மிட் ஆஃப்ல கேட்ச், லாங் ஆஃப்ல கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஷார்ட் செலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து நின்றுச்சு. எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கொனாண்ட்ரம் பாத்தீங்கன்னா, எதுக்கு வந்து நிக்கி பிரசாத் இந்த மேட்ச்ல ஆட வைக்கலன்னு தெரியல. ஸ்லைட் நிகழ்றாங்க, உண்மையாவே ஸ்லைட் நிகழா இல்ல வேற ஒரு பிளேயரை உள்ள எடுத்துட்டு வரணுன்றதுக்காக இவங்கள பலியாட ஆக்கிட்டாங்களா? ஆப்வியஸ்லி மரிசான் கேப் உள்ள வருது ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான் அந்த டீமுக்கு. நான் அதை எதுவுமே சொல்ல வரல. பட் நிக்கி பிரசாத் லாஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச். என்ன ரீசன் அவங்க விளையாடலன்றது எனக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி பெருசா இல்ல. சோ நிஜமாவே நிக்கி பிரசாத் விளையாடி இருந்தா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஒண்ணுமே ஹெல்ப் ஆயிருக்கும். 20-30 ரன்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல் 20 ஓவர் ஸ்டே பண்ணி ஆடி இருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வரேன். அண்ட் லாஸ்டா நல்ல காலம் சாரா பிரைஸ் ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு க்ரூஷியல் 23 அடிச்சாங்க. அந்த பிளேயர் சீரியஸா நல்லா விளையாடுறாங்க. ஸ்காட்டிஷ் பிளேயரா இருந்தாலுமே நல்ல ஒரு கேம் இருக்கு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சைட்ல நல்லா விளையாடுறாங்க. இன்னைக்குமே ஆஃப் சைட்ல ஒரு பிளேயர் நல்லா விளையாடுறாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ சாரா பிரைஸ் கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி நிஜமாவே செமையா இருக்கு. ஸோ ஒரு அசோசியேட் டீம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சூப்பரா விளையாடுறத பார்க்கும்போது நிஜமாவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் கரெக்டான ஒரு பிளேயரை பிக் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன்னா லோவர் டவுன் ஆர்டர்ல வந்து எல்லா மேட்ச்லயுமே க்ரூஷியலா ஒரு 27, 23 வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சாரா பிரைஸ் கொஞ்சம் சென்சிபிளா விளையாடுனாங்க. அவங்க 23 அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 140 கூட வந்திருக்காது, 125 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா சாரா பிரைஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வர 3 பேட்ஸ்மேன்லாம் சிங்கிள் தட்டி 20 ஓவர் வரைக்கும் ஆடியாவது ஒரு ஸ்கோரை தேத்தோன்னு பார்த்தா இல்ல எல்லாம் கையில கேட்ச் கொடுத்துட்டு போனாங்க. நிஜமாவே
அந்த 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் தூக்கி ஓரமா வச்சிங்கன்னா புவர் பேட்டிங் டிஸ்பிளே. பட் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ஆர்சிபி போலிங் ஆல்சோங்க. ரேணுகா சிங் ஆஸ் யூஷுவல் நியூ பால்ல கலக்கினாங்க, திருப்பி செகண்ட் ஸ்பெல்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஜார்ஜியா வேற லாஸ்ட் மேட்ச்ல பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க, இந்த மேட்ச்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அவங்க 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ 2 பேருமே ரேணுகா அண்ட் ஜார்ஜ் வேரம் 2 பேருமே அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சொல்ல முடியும். அண்ட் ஆர்சிபியோட ஃபீல்டிங் இன்னைக்கு வந்து அட்டகாசமா இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து கிரவுண்ட் ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அவங்களோட கேச்சிங்கா இருக்கட்டும், எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஸோ லிட்டரலி இந்த டீம் கொஞ்சம் தனியா தெரியுறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் WPL 2025ல. இது உண்மையான ஒரு விஷயம். அண்ட் சேசிங்ல ஆப்வியஸ்லி இந்த ஸ்கோரை தட்டி தூக்கிடுவாங்க ஆர்சிபின்னு தெரியும். ஏன்னா டியூ வேற வரப்போகுது அப்படின்னு நம்ம அடிச்சிருவாங்க, நம்ம நல்லா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அண்ட் டேனியல் வைட் 2 பேருமே சேர்ந்து 107 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாத்தி குவாலிட்டி ஆஃப் ஷாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. ஸ்மிருதி மந்தனா பத்தி நம்ம பேசவே தேவையில்ல. அதாவது அவங்க குரூப்ல வந்தாங்கன்னா அவங்க கட் ஷாட்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி அவங்களோட எக்ஸ்ட்ரா கவர் டிரைவா இருக்கட்டும், அட் த சேம் டைம் அவங்களோட அந்த புல் ஷாட்ஸா இருக்கட்டும், பயங்கர எலிகண்டா இருந்துச்சு. 81 ஆஃப் ஜஸ்ட் 50 ஆட் பால்ஸ்ல அடிச்சாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஒரு கேப்டன் இன்னிங்ஸ்னே கண்டிப்பா சொல்லலாம். இன்னொரு பக்கம் டேனியல் வைட்டும் வந்து பாத்தீங்கன்னா செமையா விளாண்டாங்க. எஸ்பெஷலி பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணி அவங்க அடிக்கிற அந்த ஆஃப் சைட் ஷாட்ஸ்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலிஸ் பெரி ஆஸ் வெல் அஸ் ரிச்சா கோஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கேம் எப்படி MS தோனி ஒரு டைம்ல கேம் 6 அடிச்சு முடிப்பாரோ அந்த மாதிரி இப்ப அலட்சியமா வந்து ஒரு 6 அடிச்சு அப்படி முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. 1 ரன் விழுந்தாலும் ஒரு 6 அடிக்கிறாங்க ரிச்சா கோஷ். இப்போ அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க அவங்க. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் எவ்வளவு முக்கியம் இருந்ததோ அந்த மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபீல்டிங்கும் இருந்தது. போலிங்கை பத்தி நான் பெருசா சொல்ல விரும்பலங்க. ஏன்னா 140 இந்த மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட் பேட்டிங் விக்கெட் டியூல நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. ஒரு 180 அடிச்சு ஓகே அதை மொக்கையா போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம சொல்லலாம். 140 வச்சுட்டு என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஃபீல்டிங் படுமட்டமா இருந்தது சீரியஸ்லி. கேட்ச் எல்லாம் விட்டாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் கையில வந்த கேட்ச விடுறாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, உமன்ஸ் பிரீமியர் லீக்ல ஒரு விஷயம் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல ஃபீல்டிங். லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப மட்டமா இருந்துச்சு. பட் டஃப்பான கேச்சஸ் விடுறது ஓகேங்க. பட் அட்லீஸ்ட் கைக்கு வர கேச்சஸ்லாம் இவங்க பிடிக்கணும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் பண்ணணும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க வந்து டைவ் அடிக்கும் போது கேட்ச் விடுறீங்க, ஓகே மென்ஸ் மாதிரி உங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்க. பட் கையில வர கேட்ச் எல்லாம் அட்லீஸ்ட் விடக்கூடாதுன்றத என்னோட பாயிண்ட் ஆஃப். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் எல்லாம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டர்னும் போது கையில வர கேட்ச் எல்லாம் விடுறாங்க. ரொம்ப பார்க்க ஆச்சரியமா வந்து எலிஸ் பெரி கூட ஒரு பால் கொடி நட்டினாங்க. அது பாத்தீங்கன்னா மெக்லானிங் இந்த பக்கம் சதர்லாண்டு நடுவுல பால் வந்து விழுது. 2 பேரும் மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஆஸ்திரேலியன்ஸ் அப்படி பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஸோ டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டெல்லி. எனக்கு என்ன டெல்லி பேட்டிங் இன்னொரு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா இல்ல, சம்டைம்ஸ் அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்களேன், சதர்லாண்டா இருக்கட்டும், ஜொனான்சனா இருக்கட்டும், மரியான் கேப்பா இருக்கட்டும், ஒருவேளை அவங்க வந்து அபவ் த கேம் நினைக்கிறாங்களோ. நாங்கெல்லாம் கெத்துறா, நாங்க தான் மெயின் பிளேயர்ஸ், நாங்க இறங்கி அடிப்போம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் பி த மேட்ச், நாங்க இறங்கி அடிக்கணும்டா. ஸோ அந்த மேட்ச் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி ஃப்ரம் தி ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ். கண்டிப்பா டாப் ஆர்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஷஃபாலியும் ரோட்ரிக்ஸும் போரான ஷாட் தான். பட் இந்த ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் மேலாம் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க கண்டிப்பா கொஞ்சம் பெட்டரா விளையாடணும் தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சூப்பர் வின் ஃபார் ஆர்சிபி, பேக் டு பேக் வின்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.